போலீஸ நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒரு முரடனாலதான், ஒரு ரவுடியாலதான், ஒரு கிரிமினலாலதான் அழிக்க முடியும். அதுக்கு சண்டியர் செங்கோடன் தான் லாயக்கானவன். கூப்பிடவன. சண்டியர் செங்கோடா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரேன். என் மொத்த சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மருத ஒழிக்கணும். ஏய், இந்த அட்வான்ஸ். நீ சிரிச்சா மட்டும் போதாது, நான் சிரிக்கணும். பெரிய மருத பார்த்து இந்த ஊர் சிரிக்கணும், சந்தி சிரிக்கணும். என்ன சொல்ற? அவனை நசுக்கிடுவன், நசுக்கி அவனை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிடுவேன். அவனை ஒழிச்சிட்டு தான் ஓஞ்சி உட்காருவேன். பெரிய மருதா, எங்கேயே வந்துட்டியா? ரொம்ப தில்லான ஆள் தான். நீ என் மேல கை வைக்க தானே வந்த? உண்மையிலே நீ வீரனா இருந்தா என் முதுக தரையில பட வைப்பாகலாம். நான் வீரனா இல்லையான்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்ப நீ தெரிஞ்சுக்க.
டேய், உன் முதுகு மட்டும் இல்ல, உன் தலையையும் தரையில உருள வைப்பேன். செங்கோடா, என்னது? பெரிய மருது, ஆயுதத்தோட வந்த நீ தூங்கும் போதே என்னை வெட்டி கொன்னு இருக்கலாம். ஆனா என்ன தட்டி எழுப்பி சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ட பாரு. உண்மையிலே நீதான் தங்கமான மனுஷன். என் சவாலை ஏத்துக்கிட்டு என் முதுக மட்டுமில்ல, என் தலையும் தலையில பட வச்ச பாரு. நீ பெரிய வீரன்தான். ஒருத்தர் ரவுடியா பிறக்கறதில்ல, ரவுடியா ஆக்கப்படான். அவன் ரவுடியாவே சாகக்கூடாது, மனுஷனாதான் சாகணும்னு நீ நிரூபிச்சிட்ட. இப்ப உன்னால நானும் திருந்திட்டேன். இனிமே நான் யாருக்கு அடியாளா இருக்க மாட்டேன். உடைச்சு வேர்வை சிந்தித்தான் சாப்பிடுவேன். மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு. வெற்றி உனக்குதான். நெல்லு. இவதான் பின்னாடி முறைக்கிற, அடிச்சுன்னா வாயில் நுர கிளம்பிடும். யோ, நான் ஏதாவது சொல்லிப்படுவேன், என் வாய கலராத, சும்மாரு. ஆமா, இவ வாய் வடச்சட்டி, அதுல ஒரு குண்டா ரவை போட்டு நாங்க கிண்டா. இல்ல உங்க ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊர்ல வர வச்சா, அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லுன்னு விட்டேன். என்ன நக்கல் பண்றிய நீ? மருது, நீயே கேளுமா அந்த நியாயத்தை. நிறுத்துக்க படக. ஏமா இந்த ஆள் போற படகுல போறதை விட பரலோகம் போலாம். ஏன் நடுத்தண்ணில வந்து பைத்தியக்காரத்தனை பண்ணாத, சும்மா உட்காரு. இது விடுங்க. வெள்ளாட்டு போல கள்ளி போல நடிச்சிட்டியாடி. பெரிய மருது மனசு, பச்சை பிள்ளை மனசு. அப்படி பாதி படப்பா இப்படி பண்ணிட்டியாடி. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி உலகமே அழிஞ்ச மாதிரி பதறீங்க? எங்களுக்கு உலகமே பெரிய மருது தாண்டி. அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. அண்ணா, அந்த துடுப்பு கொடுங்க, ஒரே அடியில மாண்டி உடைச்சு போடுறேன். நீ பண்ண வேலையில பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போல இருக்கே. மகமாயி, மாரியாத்தா, வெக்காரியம்மா, ஊருக்கு உழைக்கிற ஒத்தமனை நீதான் காப்பாத்தணும். பெரிய மருது, என்ன இப்படி? வாங்க வாங்க. கல்யாணம் பெரிய மருது வந்தானா? பெரிய மருதா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சப்ளை. கொஞ்சம் இல்லைங்க. உங்க முகத்தை பார்க்க கொஞ்சம் பூ விளக்குறீங்களா? ஐயா மன்னிக்கணும், பூவை இப்ப விளக்க கூடாது. நிக்கா முடிஞ்ச ஒரு பாடுதான் பூவை விளக்கலாம். இது எங்க மத சட்டம். ஓ, ஐ எம் சாரி. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கனாலதான் இந்த பூமி இன்னும் புண்ணிய பூமியாவே இருக்கு. சார், பெரிய மருந்து ட்ரெஸ் இங்க இருக்கு. மகா, என்ன விசேஷம்? வெக்காளி அம்மன் கோயில் திருவிழா விடிய விடிய நடக்கும். நல்ல நாள் பார்த்தா நம்மளே கூப்பிட்டு இருக்கீங்க. நாங்க பணத்தோட வந்திருக்கோம். 100 ஏக்கருக்கு அக்ரிமெண்ட் இன்னைக்கே போட்டுருவோம். ஓகே, இந்த டீல் முடிஞ்ச கையோடவே நாளைக்கே நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த நிலத்திலே 5 ஏக்கர் வேற யாரோ பொம்பளை பேர்ல இருக்கே. அது நம்ம சொந்தக்கார பொண்ணுதான். இப்ப முடிச்சிடுறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அதோ நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த 5 ஏக்கர் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இப்பவே முடிவு கட்டுறேன். டேய், நீ என் திருப்பாச்சேத்தியும் வெக்காளி அம்மன் கோயில் திருவிழாவில இருந்து பொண்ணிய தூக்கிட்டு வந்துருங்க. யார் தடுத்தாலும் தலைய சீவிடுங்க. திருவிழா சத்தத்துல சந்தடி இல்லாம